தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோல இஎம்ஐ மாதத்தவணை அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை சதாசிவம் சின்னராஜ் வந்து பாத்தீங்கன்னா இயக்கி நடிச்சிருக்காரு. சாய் தன்யா, இயக்குனர் பேரரசு மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எவர்சில்வர் பாத்திரம் முதற்கொண்டு வீடு வரைக்கும் அனைத்தையுமே எளிய முறையில வாங்கக்கூடிய மாதத்தவணை திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்துல சிக்கி எப்படி சின்னாபின்னமாகறாங்க மக்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஜாலியாகவும் அதே நேரத்துல எச்சரிக்கக்கூடிய படமாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த இஎம்ஐ மாதத்தவணை. நாயகன் சதாசிவம் சின்னராஜ் வந்து பாத்தீங்கன்னா நாயகி சாய் தன்யாவை பார்த்ததுமே காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. காதல் கனிந்து திருமணமாகி இல்லற வாழ்க்கையும் நடத்த தொடங்குறாங்க. சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இல்லற வாழ்க்கையில திடீர்னு நாயகன் சதாசிவம் சின்னராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம போகுது. வேலை இல்லாம போனதுனால அவர் வாங்கின இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட பொருட்களுக்கு மாதத்தவணை இஎம்ஐ கட்ட முடியாம எப்படி திண்டாடுறாரு அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல இந்த மாதத்தவணை அப்படிங்கிற மாய வலையில சிக்கி மக்கள் எப்படி பரிதாபமான நிலையத்துக்கு போறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப ஜாலியாகவும் ஜனரஞ்சகமாகவும் அதே நேரத்துல ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த இஎம்ஐ மாதத்தவணை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல சதாசிவம் சின்னராஜ் இயக்கவும் செஞ்சிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஒரே நேரத்துல 2 வேலைகளையும் செஞ்சிருக்காரு. முதல் படம் அப்படிங்கிற அடையாளமே இல்லாதவாறு ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. அதே போல இவர் பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு தோற்றம், இயல்பான நடிப்பு, இதனால ரசிகர்களுடைய மனசுல ஈஸியா இடம் பிடிக்கிறாரு. மாதத்தவணையில ஆசைப்படுற பொருளை வாங்கிட்டு அதை எப்படி கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப கச்சிதமா நடிச்சிருக்காரு. ரொம்ப நேர்த்தியாவும் இருக்கு. அதே போல நாயகி சாய் தன்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணவன்கள் கடன் வாங்குறதுக்கு முக்கிய காரணம் யாரா இருப்பாங்க? ஒண்ணு மனைவியா இருப்பாங்க, ஒண்ணு காதலியா இருப்பாங்க. இவங்களாலதான் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தவணை வாங்கவே செய்வாங்க. அந்த கதாபாத்திரத்துல ரொம்ப கச்சிதமா பண்ணியிருக்காங்க சாய் தன்யா. அதே போல இக்கட்டான சூழ்நிலையில தன்னுடைய கணவரை விட்டு பிரியாம கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவர் கூடவே இருக்கிற நல்ல மனைவியா நடிச்சிருக்காங்க. நாயகியுடைய அப்பாவா நடிச்சிருக்கக்கூடிய இயக்குனர் பேரரசு பொதுவா மேடைகள்ல நிறைய பேசுவாரு, அந்த படத்துல நிறைய பேசல. அது ரசிகருக்கு ஒரு சின்ன ஏமாற்றமா இருக்கும். மற்ற நடிகர்கள் எல்லாமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையா ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தினுடைய நாயகன் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகன் நாயகன் இருந்ததுனால கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு அழகா காட்டுறதுக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கக்கூடிய சதாசிவம் சின்னராஜ், அதாவது மாதத்தவணையில ஆசைப்படுற பொருளை வாங்கிட்டு இறுதியா மாதத்தவணையை கட்ட முடியாம கஷ்டப்படுற அந்த கதைய ஒரு பிரச்சாரம் மாதிரி சொல்லாம காமெடி, காதல், சென்டிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு திரைப்படமா கொடுத்திருக்காரு இயக்குனர் சதாசிவம் சின்னராஜ். குறிப்பா மாதத்தவணையில ஆசைப்படுற பொருள் எல்லாம் வாங்கிட்டு அதை எப்படி கட்ட முடியாம இருக்காங்க அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப கச்சிதமா நடிச்சிருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள் பேங்க்ல கடன் வாங்கிட்டு எப்படி கட்ட முடியாம இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லாம தேசிய நெடுஞ்சாலையில விபத்தாகி தனியார் மருத்துவமனையில 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலவச மருத்துவம் தமிழ்நாடு அரசு தருது அப்படிங்கிறதையும், அந்த திட்டத்தை பத்தியும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைக்கவசம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு ஜனரஞ்சகமான படத்தை மட்டும், ஒரு பொழுதுபோக்கான படத்தை மட்டும் கொடுக்காம மக்களுக்கு பயனுள்ள ஒரு படத்தையும் கொடுத்திருக்காரு இயக்குனர். இந்த படத்தை எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.